கட்டுமானம் வரும்போது முனிசிபாலிட்டி பெர்மிஷன் அது ஒர்க் பண்றதுக்கு முன்னால இதுதான் சொல்லி நீங்க பெர்மிஷன் கேட்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்துருக்கும். என்ன வாயில கேட்டு இப்ப எழுதி கொடுத்துட முடியும்? முனிசிபாலிட்டிக்கு சம்பந்தமே கிடையாது. பேச விட மாட்டாங்க, பேச விட மாட்டீங்க தெரியும். பேச விட மாட்டீங்க சார். எல்லாரும் மேல கட்டி பிடிக்கலையா? வண்டி எழுதி பாப்பா எல்லாம் நாளைக்கு காலையில டோசை விட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். இன்னைக்கு வேணா கட்டிக்கங்க. ஏசிட்ட பேசல வித்தவுட் பர்மிஷன், நாங்க எந்த பர்மிஷனும் கொடுக்கல. நாங்க போடுற அவங்க கரூர் மாவட்டம் குளித்தலை டவுன்ஹால் தெருவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் அருள்மிகு நீலமேக பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. கோவில் எதிரே தேரோடும் வீதியில் தேர் நிறுத்தும் இடம் உள்ளது. இந்த இடத்தில் கோயில் செயல் அலுவலர் மேற்பார்வையில் உபயதாரர்கள் கொடுத்த நிதியளிப்பை கொண்டு மழைக்காலங்களில் நீர் தேங்கி தேர் சக்கரம் நனையாமல் இருக்க வேண்டி அடித்தளத்தில் கான்கிரீட் கலவை கொண்டு மேடுபடுத்தும் பணியில் இன்று பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதை அறிந்த நகராட்சி ஆணையர் நந்தகுமார் சம்பவ இடத்திற்கு சென்று நகராட்சிக்கு தகவல் தெரிவிக்காமலும் உரிய அனுமதி பெறாமல் எப்படி கான்கிரீட் அமைத்தீர்கள் என தடுத்துள்ளார். கட்டுமானம் வரும்போது முனிசிபாலிட்டி பெர்மிஷன் You just started the work. அது ஒர்க் பண்றதுக்கு முன்னால இதுதான் சொல்லி நீங்க பெர்மிஷன் கேட்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்துருக்கும். என்ன வாயில கேட்டு இப்ப எழுதி கொடுத்துட முடியும்? இதை அறிந்த உபயதாரர் மருத்துவர் ரகுநாதன், கோயில் செயல் அலுவலர் சித்ரா, அர்ச்சகர் மற்றும் இந்து அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் நகராட்சி ஆணையரை முறையிட்டதால் நீண்ட நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த குளித்தலை போலீசார் இருதரப்பிலும் சமாதானம் பேசியும் நகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து இந்த இடத்தில் அனுமதி பெறாமல் கட்டக்கூடாது என கூறியுள்ளார். முனிசிபாலிட்டிக்கு சம்பந்தமே கிடையாது. பண்ண மாட்டேன்றாங்கன்னு தெரியும். ரெண்டு பேரும் முனிசிபால் லேண்ட் கிடையாது சார். பேச விட மாட்டாங்க, பேச விட மாட்டீங்க தெரியும். அதற்கு மறுதரப்பினர் நாங்கள் கட்டுவோம் என கூறி அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களிடம் நீங்கள் வேலையை பாருங்கள், யாரும் தடுக்க முடியாது என கூறினர். இதை பார்த்த நகராட்சி ஆணையர் நகராட்சி ஊழியர்களை கொண்டு கான்கிரீட் கலவை கலக்கும் இயந்திரத்தை அப்புறப்படுத்த உத்தரவிட்டார். இதை பார்த்த தன்னார்வலர் ரகுநாதன், அர்ச்சகர் உள்ளிட்ட இந்து அமைப்பினர் கலவை இயந்திரம் முன்பு நின்று கொண்டு இயந்திரத்தை எடுக்க விடாமல் தடுத்தனர். காலையில டோசை விட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். இன்னைக்கு வேணா கட்டிக்கங்க. டோசை வச்சுக்கோ முடிச்சுட்டு நாளைக்கு வந்து எல்லாம் அள்ளி போட்டு வண்டியில் போட்டு மீண்டும் இருதரப்பிலும் நீண்ட நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. நகராட்சி ஆணையர் தெரிவிக்கையில் இந்த இடம் நகராட்சிக்கு சொந்தமான இடம் எனவும் எங்களிடம் உரிய அனுமதி பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த தன்னார்வலர் ரகுநாதன், ஏற்கனவே ஆஞ்சநேயர் திருக்கோவில் அருகே உள்ள நகராட்சி பள்ளிக்காக கழிப்பிட கட்டிடம் கோவில் அருகில் கட்டப்பட்டதால் இந்து அமைப்பினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதன் காரணமாகவே கோயில் தேர் மழையினால் சேதமாகாமல் இருக்க பாதுகாப்பு கருதி கான்கிரீட் தளம் அமைப்பதை நகராட்சி நிர்வாகம் தடுத்து வருகின்றனர் என குற்றம் சாட்டினார். அது எப்படி பண்ணிருக்காங்கன்னா அதுலேருந்து 3 அடி தள்ளி கட்டிருக்காங்க. அது நாராஜ் எடுத்தாங்க. அது கட்டி அதுக்கு அவங்கள்ட்ட எஸ்டிமேட் ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. நாங்கள் அதை அப்டேட் பண்ணோம். அப்டேட் பண்ணிட்டு அதை கட்டி சேர்த்துட்டு அதுக்கு எங்கள் வக்கீல் கோயிலுக்கு போயிட்டோம், கோர்ட்டு போயிட்டாங்க. கோர்ட்டில் வந்து தேவையில்லை அப்படின்னு அதுக்கு அவங்க போவோம். இறுதியாக போலீசார் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு முறையாக நகராட்சி நிர்வாகத்தில் அனுமதி கேட்டு பணியை தொடங்கிக் கொள்கிறோம் என கூறியதை அடுத்து அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் 2 மணி நேரமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.